தமிழகத்துல இது திமுக எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன மேம்? 534 வாக்குறுதிகள் அளிச்சாங்க. அதுல வெறும் 46 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றல. சட்டமன்றத்தில் அறிவிச்ச 254 வாக்குறுதிகளை பின்வலிச்சிருக்காங்க, திரும்ப பெற்றிருக்காங்க. நிறைவேற்றிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆண்டு காலம் இன்னைக்கு ஆட்சியில இருந்தும் எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல திமுக அரசு. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த போலி நாடகத்தை திமுக போட்டுக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. நிறைய மத்திய திட்டங்களை இங்க அலோவ் பண்றது இல்ல. நிதி கொடுக்கவே இல்லைன்னு சொல்றாங்க. மத்திய அரசு கொடுக்க தயாரா இருக்கு, ஆனா மாநில அரசு அதை பெற்று பயன்படுத்த தயாரா இல்ல. வெறும் அரசியல் செய்யறதுக்கு மட்டும், ஓட்டு வாங்குறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு, இதுக்கு மட்டும்தான் இருக்காங்க திமுக அரசு. பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு தமிழ்நாட்டுல. கோவையில் நடந்த சம்பவம் எவ்வளவு பெரிய நடத்தப்பட்டிருக்காரு. சுட்டு பிடிச்சோம் அப்படின்னு அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? இந்த பெண்கள் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது தமிழகத்துல மட்டும்தான் தொடருதா? ஒடிசால நடக்கலையா? பீகார்ல நடக்கலையா? டெல்லியில நடக்கலையா? குஜராத்ல நடக்கலையா? பிரபல சாமியார் மேல 17 மாணவிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒடிசாலையும் அதே மாதிரி கொடுத்திருக்காங்க. பீகார்லயும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. அப்ப இதெல்லாம் மத்திய அரசின் உதவியை பெறாத தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடை பின்தங்கிய மாநிலமாக மாற்றக்கூடிய திட்டத்தில் திமுக இருந்து கொண்டிருக்கல. சிறப்பாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு அப்படின்னு பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கதா மாநில அரசு சொல்றாங்க. அது சும்மா தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. பசியில இருக்க ஒரு ஆளுக்கு நம்ம மீனை கொடுக்கறதா இல்ல மீன் பிடிக்க கத்து கொடுக்கணும், நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க 10,000 ரூபாய். அதை நம்பி பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ அப்படின்னு. அதை நம்பி மட்டும் போடல. காங்கிரஸ்ல இருந்து உங்க பயணம் ஆரம்பித்ததுனால இந்த கேள்வியை முன்வை. கம்பேரிட்டிவ்லி டு பிஜேபி எந்த இடத்துல காங்கிரஸ் பின்தங்குறாங்க? இல்ல, பாஜகவை பொறுத்தவரை அதன் தனியா கிரீடம் சூட்டிட்டு தனியா இருக்கக்கூடிய யாருமே இங்க இல்ல. காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே அந்த உயர் பதவிகளை ஆக்கிரமிக்க முடியும். இல்ல, தேர்தல் பரப்புரையின் போது திரு ராகுல் அவர்கள் வந்துட்டு குளத்துல குதிச்சு மீன்பிடி திருவிழால பங்கேற்றது, இந்த மாதிரியான ஒரு சாமானியர்களோட போக்குல அவர் நிறைய விஷயங்கள் சாமானியர்கள் போக்குல இருக்க மாதிரி நிறைய விஷயங்களை காமிப்பாங்க. வணக்கம் மேம். வணக்கம் மேம், இப்போ நம்ம வந்து தேர்தலுடைய முடிவுகள்ல நிக்கிறோம். பீகார் தேர்தலுடைய முடிவுகள்ல நிக்கிறோம். என்டிஏ கூட்டணி வந்து ஒரு ஏர் முகத்துல நின்றுருக்காங்க. இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? பீகார் இந்தியாவுக்கே ஒரு எடுத்துக்காட்டா அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த அளவுல வந்து இன்னைக்கு பீகார் மக்கள் வந்து அதிகமான வாக்குகளை என்டிஏ கூட்டணிக்கு அளித்து இன்னைக்கு பெரிய வெற்றியை வந்து என்டிஏக்கு மக்கள் கொடுத்துருக்காங்க. அப்படி வந்து இன்னைக்கு மத்திய திட்டங்கள் எல்லாமே பீகார்ல அமல்படுத்தப்பட்டிருக்கு. மக்களுக்கு சென்றடைய வேண்டிய விஷயங்களும் முறையா சென்றடைஞ்சிருக்கு. இனியும் சென்றடையும், இனியும் வாக்குறுதிகளை உறுதி செய்வாங்க அப்படிங்கறத தெளிவா இருக்காங்க மக்கள். வந்து பெண்களுடைய வாக்கு விகிதம் வந்து அதிகரிச்சிருக்கு, பெண்களுடைய இதுதான் ஓட் தான் அதிகம் அப்படின்னு சொல்லி அந்த வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை எப்படி மேம் நீங்க பாக்குறீங்க? பெண்களின் வாக்குகள் முழுமையாக தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு பிரதமர் மோடி அவர்களின் ஒரு செயல்பாடு, அது மாதிரி திரு நிதிஷ்குமார் அவர்களின் பாதுகாப்பான ஒரு செயல்பாடு, பெண்களை குறித்த பாதுகாப்பான ஒரு பார்வை, இது எல்லாமே வந்து வாக்குகளா மாறி இன்னைக்கு இவ்வளோ பெரிய வெற்றியை லேண்ட்ஸ்லைட் விக்டரின்னு தான் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு வெற்றியை வந்து இன்னைக்கு பீகார்ல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அளிச்சிருக்காங்க. திரு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சர் வேட்பாளராக நிறுத்தப்பட்டார். பிரதமர் மோடி அவர்களும் திரு அமித்ஷா அவர்களும் அவரை உறுதி செஞ்சிருந்தாங்க. போன முறையே 74 தொகுதிகள் மட்டுமே எம்எல்ஏக்கள் வைத்திருந்தாங்க. ஆனா 120 எம்எல்ஏக்களை பிஜேபி வச்சிருந்தும் கூட இது நிதிஷ்குமார் அவர்கள் தான் முதலமைச்சர் என்று உறுதியோடு இருந்தாங்க. அதை கடைசி வரைக்கும் கடைபிடிச்சாங்க. இந்த முறையும் எது எப்படியாக இருந்தாலும் திரு நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக ஆக்கப்படுவாருங்கள இருவேறு கருத்து இல்லை. அப்படிப்பட்ட ஒரு பெண்கள் பாதுகாப்பை உறுதி செஞ்ச இடத்துலதான் இன்னைக்கு மிகப்பெரிய வாக்கு சதவீதம் பெண்கள்ட்ட இருந்து கிடைச்சிருக்கு. பெண்களுக்கு அறிவித்த திட்டங்களும் நல்லா ஏற்கனவே செயல்பட்டிருக்கு, இனியும் நல்லா செயல்படும். 10,000 ரூபாய் பெண் தொழில் முனைவோருக்கு முதலாவது கொடுப்பது என்பது, மாதம் கொடுப்பது பெரிய விஷயம். அது அந்த திட்டம் வந்து மிகப்பெரிய வெற்றியை ஏற்கனவே அதை கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. திட்டத்தை ஸ்கீம் ஆல்ரெடி அனௌன்ஸ்ட். அந்த ஸ்கீம் இல்ல, எனக்கு என்ன கேக்குறேன்னா, இங்க வந்து தகுதி வாய்ந்த பெண்களுக்கு தான் மக்கள் மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லி தமிழகத்துல இது பண்ணாங்க. அதே மாதிரி அங்க எதுவும் தகுதி வாய்ந்த பெண்கள் என்று பார்க்க போனா அடித்தட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாருக்கும் பொருந்தும். இது பொருந்தும், தொழில் முனையக்கூடிய எல்லா பெண்களுக்கும் பொருந்தும். அப்படி உங்களுக்கு மாதம் ஒரு 10,000 ரூபாய்ங்கிறது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். அப்படி வந்து தொழிலுக்கு அந்த பணம் இருந்தாலே முதலீடாக இருந்து அந்த அந்த பணத்தை கொண்டு அவர்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு திட்டம். நீங்க தேஜஸ்வி யாதவ்
அவங்க ஆர்ஜேடி அறிவிச்ச திட்டம் வந்து குடும்பத்துக்கு ஒரு அரசு வேலை வாய்ப்பு. அது நடைமுறை சாத்தியமே இல்லாத ஒன்று. ஸோ மக்களுக்கும் தெரியும் அதெல்லாம் சாத்தியமற்ற உறுதிமொழிகள். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் கூட நிறைய 534 வாக்குறுதிகள் அளிச்சாங்க. அதுல வெறும் 46 வாக்குறுதிகள் கூட நிறைவேற்றல. கிட்டத்தட்ட சட்டமன்றத்தில் அறிவிச்ச 254 வாக்குறுதிகளை பின்வலிச்சிருக்காங்க, திரும்ப பெற்றிருக்காங்க. நிறைவேற்றிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. 254 வாக்குறுதிகளை சட்டமன்றத்தில் அறிவிச்சதே திரும்ப பெற்றிருக்காங்க. அதான் சூழ்நிலை. 450க்கு மேல வாக்குறுதிகளை செயல்படுத்தவே இல்லை. அப்படி செயல்படுத்த முடியாத 5 ஆண்டு காலம் இன்னைக்கு ஆட்சியில இருந்தும் எந்த வாக்குறுதிகளையும் நிறைவேற்றல திமுக அரசு. ஆனால் நிதிஷ்குமார் அவருடைய அரசு வந்து பல்வேறு திட்டங்களை மத்திய அரசோட உதவியோட எல்லாத்தையும் நிறைவேற்றினாங்க. 5 லட்சம் கோடி நிதிகள் பிற்பட்ட மாநிலம் என்ற அடிப்படையில் அந்த நிதிகளை பெற்று பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினாங்க. இப்ப ஜீவிகா திட்டமும் ஒரு முக்கியமான திட்டம். அந்த திட்டத்திற்கும் இன்னைக்கு வந்து மத்திய நிதிகள் வந்து பிற்படுத்தப்பட்ட மாநிலம் என்ற முறையில் மத்திய நிதிகள் முழுமையாக வழங்கப்படும். அவங்க எந்த திட்டத்துக்கு வேணா மாநிலத்துல அதை பயன்படுத்திக்கலாம். அப்படி அவர் திரு நிதிஷ்குமார் கையில் தான் இருக்கு அந்த நிதிகளை எவ்வாறாக மக்களுக்கு பயன்படுத்துவதுன்னு. அப்ப ஜீவிகா திட்டத்திற்கும் அது பயனுள்ளதா இருக்கும். அப்படி எல்லாத்துக்கும் சப்போர்ட்டா இருக்கும். பிற்படுத்தப்பட்ட மாநிலம் என்பதால் பெண்களை எம்பவர் பண்றதும் பிற்படுத்தப்பட்ட மாநிலத்திலேருந்து வெளியில கொண்டு வர்றது. ஒரு முன்னேறிய மாநிலமாக கொண்டு வரணும்னா முதல்ல அந்த மாநிலத்தின் பெண்களை உயர்த்தணும். அப்ப அது முன்னேறிய மாநிலமாக தன்னாலே மாறிடும். அந்த அடிப்படையில கூட இன்னைக்கு இந்த ஜீவிகா திட்டம் வந்து ஒரு முதன்மை பெற்ற திட்டமா இருக்க வாய்ப்பு இருக்கு. அதுக்கு மத்திய அரசோட இணக்கமும் இருக்கு, மத்திய அரசோட உதவியும் இருக்கும், மாநில அரசோட திட்டமாவும் இருக்கு. ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் வந்து எவ்வாறு வெற்றி பெறுகிறது? ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார், மத்திய அரசு மாநில அரசு ரெண்டு இணைந்து ஒரே அரசு அப்படி இருக்கும் பொழுது மாநிலத்தில் எல்லா விஷயங்களும் கொண்டு சேர்க்க முடியும். இதுதான் தமிழகத்துக்கும் பொருந்தும். ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் அமையுமே ஆனால் இந்த முரண்பாடுகளை வச்சு அரசியல் செய்து மக்களை ஏமாற்றுவதை விட்டுவிட்டு மத்தியிலிருந்து திட்டங்களை கொண்டு சேர்க்கிறத ஒரு முழுமையான ஒரு விஷயமா எடுத்துக்கலாம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு மத்திய அரசோட எப்பயுமே தகராறு நிலைமையிலேயே தமிழ்நாடு அரசு திமுக அரசு தொடர்ந்து கொண்டே இருக்கு. இதனால என்ன நஷ்டம்னா மக்கள் தான் நஷ்டம் அடைகிறாங்க. மக்களுக்கு இப்ப ஆபா இன்சூரன்ஸ் எடுத்துக்கோங்க, மத்திய இன்சூரன்ஸ். இந்த மத்திய காப்பீடை வந்து மெடிக்ளைம் வந்து எங்கேயுமே நிறைவேற்ற, தமிழ்நாட்டில் நிறைவேற்ற, இந்தியாவெங்கும் எல்லா மாநிலத்தையும் நிறைவேற்றிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 லட்சத்திலேருந்து 10 லட்சம் வரை எக்ஸ்டெண்டட் இன்சூரன்ஸ் வரைக்கும் இன்னைக்கு அதில் அலோவ் பண்றாங்க. ஈவன் பெரிய பெரிய சர்ஜரிஸ் கூட 25 லட்சம் வரை இருக்கிற சர்ஜரிஸ், ஈவன் 60 லட்சம் காக்குலர் சர்ஜரிஸ், இதெல்லாம் கூட தேசிய அளவுல பர்மிஷனோட பண்றாங்க, அப்ரூவலோட. மாநில ரீதியா கொடுத்த அந்த காப்பீடுல எதுவுமே செய்ய முடியறது இல்ல மக்களுக்கு. அந்த காப்பீடுல எந்த அவசர சிகிச்சையும் நடத்த முடியல. விபத்து காப்பீடு கூட அதுல கவர் ஆக மாட்டேங்குது. இதான் நிலைமை. ஆனா மத்திய காப்பீடு இருக்குமே ஆனால் பெரிய பெரிய சர்ஜரிஸ் எல்லாமே கவர் ஆகுது. ஆனா தமிழ்நாட்டுல அதை நடைமுறைப்படுத்த மாட்டேங்கிறாங்க. இப்ப இது ஒரு உதாரணம் நான் சொல்லியிருக்கேன். இப்படி நிறைய மத்திய திட்டங்களை இங்க அலோவ் பண்றது இல்ல. மத்திய கல்வி திட்டங்கள், மத்திய கல்விக்கான நிதிகள் நிராகரிக்கிறாங்க. இங்க இருந்து திட்டங்களை நிறைவேற்றாம அந்த நிதிகளை பெறாம இல்லைன்னு சொல்றாங்க. மத்திய அரசு கொடுக்க தயாரா இருக்கு. ஆனா மாநில அரசு அதை பெற்று பயன்படுத்த தயாரா இல்ல. வெறும் அரசியல் செய்யறதுக்கு மட்டும், ஓட்டு வாங்குறதுக்கு, மக்களை ஏமாத்துறதுக்கு இதுக்கு மட்டும்தான் இருக்காங்க திமுக அரசு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு நாளும் வந்து மக்கள் நன்மை அடைய மாட்டார்கள். அதே மாதிரி பெண்கள் பாதுகாப்பு மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு தமிழ்நாட்டுல. பெண்களை பொறுத்தவரை இன்னைக்கு பாருங்க, கோவையில் நடந்த சம்பவம் எவ்வளவு பெரிய நெஞ்சை உலுக்கக்கூடிய ஒரு சம்பவம். அதுல வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக நடத்தப்பட்டிருக்காரு. அது தடுக்கிறதுக்கு என்ன பண்ணாங்க? அதாவது ஒரு மாதிரி லோன்லியா இருக்கிற எல்லா இடத்துலயுமே சிசிடிவி வைக்கணும், போலீஸ் ரோந்து வரணும் அப்படிங்கறதெல்லாம். இப்ப விமான நிலையத்தை சுத்தி போலீஸ் ஏன் ரோந்து வரல? அந்த கேள்வி வருதுல்ல. அப்படி ஒழுங்கா போலீஸ் ரோந்து வந்திருந்தாங்கன்னா இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்காது. ஆகையால இங்க பெண்கள் பாதுகாப்பு என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது தமிழகத்துல மட்டும்தான் தொடருதா? ஒடிசால நடக்கலையா? பீகார்ல நடக்கலையா? டெல்லியில நடக்கலையா? குஜராத்ல நடக்கலையா? இல்ல, நடக்கக்கூடிய சதவிகிதம் மிக அதிகம். நேற்றைக்கு டெல்லி, அதாவது கடந்த சில நாட்களுக்கு முன்னதாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு பிரபல சாமியார் மேல 17 மாணவிகள் வழக்கு தொடர்ந்திருக்காங்க, கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. ஒடிசாலையும் அதே மாதிரி கொடுத்திருக்காங்க, பீகார்லயும் அதே மாதிரி கம்ப்ளைண்ட் ரைஸ் ஆயிருக்கு. அப்ப இதெல்லாம் நம்ம அதாவது இப்ப முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கற அளவுக்கு பெண்களை எஜுகேட் பண்ணியிருக்காங்க அந்தந்த மாநிலங்கள். அப்படிதான் பார்க்கணும். இங்க வந்து முன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா கூட எடுக்காத காவல்துறை கம்ப்ளைண்டே வாங்கிக்க மாட்டாங்க.
நீங்க உங்க வீட்டு பொண்ணு சரியில்லை போங்கன்னு சொல்லி தாய் தகப்பனையும் அமுச்சு வைக்கிறாங்க. இன்னைக்கு அதான் நிலைமை இங்க தமிழ்நாட்டுல. ஆனா அங்கெல்லாம் ஒரு பெண்ணுக்கு எதிரான குற்றம் நடக்குதுன்னா உடனடியா போலீஸ் அதை நடவடிக்கை எடுத்து அரசாங்கமும் அதுல தீர்வு காண்றாங்க, கோர்ட்டும் அதுக்கு தீர்வு கொடுக்குது அப்படிங்கறது ஒரு தைரியத்துல பெண்கள் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குற இடத்துக்கு இன்னைக்கு எஜுகேட் ஆயிருக்காங்க. இன்னைக்கு அதோட கல்விங்கிறது அவங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. இல்ல மேம், அதனாலதான் ஓட்டும் வருது. அது இல்லைன்னா எங்க இவ்வளவு வாக்குகள் இல்ல வரும்? பெண்களோட பில்கிஸ் பானு வாக்குகள் இன்னைக்கு இவ்வளவு பில்கிஸ் வாங்குறாங்கன்னா பானு காரணம் அதுதானே. பில்கிஸ் பானு வழக்குல வந்து அந்த குற்றவாளிகள் 12 குற்றவாளிகள் வெளியில வந்திருக்காங்க. அப்ப அதை எப்படி மேம் நம்ம பார்க்கிறது? எதுக்காக அதாவது மேம் அவங்க டேர்ம் முடிச்சு வந்திருப்பாங்க. ம், ஆனா அதே நேரம் அந்த வழக்கை பொறுத்தவரை ஒரு எக்ஸ்ட்ராடினரி வழக்கு அது. அந்த வழக்குல வந்து அன்னைக்கு காலகட்டம் வேற. இன்னைக்கு எவ்வளவோ முன்னேறி இருக்கு. குஜராத் மாநிலமா இருக்கட்டும், மகாராஷ்டிராவா இருக்கட்டும், பீகாரா இருக்கட்டும், ஒரிசாவா இருக்கட்டும், இன்னைக்கு வட மாநிலங்கள் எல்லாம் எவ்வளவோ பின்தங்கி இருந்த, தமிழ்நாடை விட பின்தங்கி இருந்த மாநிலங்கள். இப்ப அந்த மாநிலங்கள் எல்லாமே முன்னேறி வரணும்ட்டு மத்திய நிதிகள் இன்னைக்கு ஆந்திராக்கு 5 லட்சம் கோடி ம், நிதிகள் வழங்கியிருக்காங்க. அது மாதிரி பின்தங்கிய மாநிலமா இருக்க பீகாருக்கு வழங்கியிருக்காங்க. இப்போ பின்தங்கிய மாநிலங்களை உயர்த்தி பிடிக்கிற இடத்துல மத்திய அரசு இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மத்திய அரசின் உதவியை பெறாத தமிழ்நாடு இன்னைக்கு தமிழ்நாடை பின்தங்கிய மாநிலமாக மாற்றக்கூடிய திட்டத்தில் திமுக இருந்து கொண்டிருக்கிறது. நம்ம அதான் உண்மை. நிறைய ஆகையால் தான் திட்டங்கள் இந்த அளவுக்கு பின்னடைவு தமிழ்நாட்டுல. சிறப்பாக செயல்படக்கூடிய தமிழ்நாடு அப்படின்னு பட்டங்கள்லாம் வாங்கியிருக்கதா மாநில அரசு சொல்றாங்க. அது சும்மா தம்பட்டம் அடிச்சுக்கிறாங்க. அந்த மாதிரி பட்டங்கள்லாம் வந்து வெறும் ஒரு சில துறைகள்ல ஏதோ ஒரு சில புள்ளி விவரங்களுக்காக கிடைக்கக்கூடிய கேடயங்கள். அந்த கேடயங்கள்லாம் எல்லா மாநிலத்துக்கும் தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு மட்டும் கிடையாது. அதனால இவங்க எல்லாத்துலயும் முன்னேறி இருக்காங்களா, எல்லா பிரச்சனைகளையும் தீர்வு கண்டிருக்காங்களா, மத்திய அரசோட இணக்கமா சென்று மத்திய நிதிகளை பயன்படுத்தி இருக்காங்களா? அப்படி பார்த்தா வெறும் அரசியல் தான் பண்ணியிருக்காங்க. அவங்க வேற எதுவுமே செஞ்சல. ஓட்டு அரசியலுக்கு தேவையானதை மட்டும்தான் இந்த திமுக அரசு சேர்ந்திருக்கே தவிர மக்களுக்கு நன்மைகளை கொண்டு சேர்க்கல. இன்னைக்கு இந்த ஜீவிகா திட்டத்தை தமிழ்நாட்டுல நிறைவேற்றி இருக்கலாம், அது ஏன் நிறைவேற்றல? அந்த அளவுல வந்து மாதந்தோறும் ஒரு பெண்ணுக்கும் 10,000 ரூபாய் கொடுக்குற திட்டத்தை இங்க தமிழ்நாட்டுல நிறைவேற்றிருக்கலாம்ல, ஏன் நிறைவேற்றல? அது மத்திய அரசோட இணக்கமா இருந்திருந்தா, அந்த அந்த நிதிகளை பெற்றிருந்தா இன்னைக்கு இங்கேயும் அந்த மாதிரி திட்டங்கள் நிறைவேறி இருக்கும், நிச்சயமா வந்திருக்கும். அப்படி இவங்க பெண்களுக்கு மாதம் 10,000 கொடுக்குற திட்டத்தை இவங்க கொடுக்கல, மத்தியிலிருந்து வாங்கல, கேட்டும் வாங்கல, அதுக்குண்டான நடைமுறைகளையும் பின்பற்றல. உதவித்தொகைன்னு ஒரு சிலருக்கு மட்டும் தகுதியானவங்க தான் தரோம்னு சொல்லிட்டு ஒரு சிலருக்கு மட்டும் வெறும் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. அப்ப அது 10,000 எங்க, 1000 ரூபாய் எங்க? அப்படி பார்க்க போனா பெண்களுக்கு வர வேண்டியது இவங்க தடுத்திருக்காங்க தானே. இன்சூரன்ஸும் ஆரம்பிச்சு தமிழ்நாடு அப்படி கிடையாது. மத்தியில் இருக்கக்கூடிய அரசு விவசாயிகளுக்கு 6,000 என்று நிதிகள் வழங்கியிருந்தாங்க. அதுவும் தமிழ்நாட்டுல தவணை முறை 6,000 12 மாதத்துக்கு 12,000 அப்படி வரும் விவசாயிகளுக்கு. அந்த திட்டத்தையும் தமிழ்நாட்டுல சரியா நடைமுறைப்படுத்தல, இதுதான் உண்மை. இந்தியா முழுக்க அந்த திட்டம் நிறைவேறிட்டு இருக்கு, விவசாயிகளுக்கு கிடைச்சிட்டு இருக்கு. ஆனா தமிழ்நாட்டுல அந்த திட்டத்தை முறையா நிறைவேற்றல. அப்படி பல்வேறு திட்டங்கள் தமிழ்நாட்டுல நிறைவேறாத ஒரு சூழ்நிலை மத்திய திட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறதுனால மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே மாதிரி ஒரு அரசாங்கம் வறுமையானால்தான் நிச்சயமாக மக்களுக்கு எல்லா நன்மைகளும் கொண்டு சேர்க்க முடியும். பேக் டு எலெக்ஷனுடைய ரிசல்ட் நம்ம என்னன்னா, இந்த எலெக்ஷன் ரிசல்ட் வந்து தமிழகத்துக்கு சொல்ல நினைக்கிறது என்ன மேம்? இதன் மூலியமாக இந்த பாஜகவினுடைய வெற்றி தமிழகத்துக்கு என்ன செய்தி சொல்ல விரும்புகிறது, என்ன நினைக்கிறது? அதாவது தமிழகத்திலும் ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் வறுமையானால் நிச்சயமாக தமிழகத்திலையும் பல்வேறு நன்மைகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. மாநில அரசு செய்ய வேண்டிய பல்வேறு விஷயங்கள்ல இருந்து பின்வாங்கி இருக்கிறாங்க. ஆகையால மத்தியிலும் மாநிலத்திலும் ஒரே மாதிரி ஒரு அரசு அமையணும். அதுக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி தலைமையிலான ஒரு இப்போ கூட்டணி என்பது அதிமுக தலைமையில் அமைந்திருக்கிறது. அப்போ அந்த கூட்டணி வந்து இன்னும் வலிமை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு வரும் காலங்கள்ல. அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஒரு பாஜக இடம்பெற்றிருக்கிற இந்த கூட்டணி நிச்சயமா மத்தியிலிருந்து இன்னும் நிறைய விஷயங்களை கொண்டு சேர்ப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால மக்கள் இன்னும் அதிகமா நன்மை அடைவதற்கும் பெண்கள் நன்மை அடைவதற்கும் தான் சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஆகையால ஒரு டபுள் இன்ஜின் சர்க்கார் தமிழ்நாட்டிலையும் வர வேண்டும் என்பதுதான் பீகார் தேர்தல் உணர்த்துகிற ஒன்று. மேம், பெண்களுக்கு 10,000 ரூபாய் மாதந்தோறும் அப்படின்னு சொல்லி என்டிஏ சார்பில் வந்து அறிவிக்கப்பட்டிருந்து, வாக்குறுதியாக கொடுக்கப்பட்டிருந்து. பசியில் இருக்க ஒரு ஆளுக்கு நம்ம மீனை கொடுக்கறதா இல்லை மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்கணுமா மேம்? ரெண்டும் பண்ணணும். 10,000 நான் ஓட்டுக்கு காசு எனக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்றது தப்புன்ற பட்சத்துல நான் காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வாக்குறுதி கொடுக்குறாங்க 10,000 ரூபாய். அதை நம்பி பெண்கள் ஓட்டு போட்டிருக்காங்க இப்போ அப்படின்னு. அதை நம்பி மட்டும் போடல, மாதம் 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய திட்டமா இருந்தா அது
தொழில் முனைவோருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு திட்டம், அது பெண்களுக்கான ஒரு திட்டம். ஸ்கில் டெவலப்மெண்ட் எதுக்கு வேணா யூஸ் பண்ணலாம். அது எந்த மாதிரி ஒரு திட்டமா கூட இருக்கலாம். அது ஒரு சிறு வியாபாரமா இருக்கலாம், ஒரு ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கிற வியாபாரமா இருக்கலாம், புதியதாக தொழில் தொடங்குபவரா இருக்கலாம், அது யாரா வேணா இருக்கலாம். அந்த இடத்துல வந்து மாதந்தோறும் ஒரு 10,000 ரூபாய்ங்கிறது அவங்களுடைய முதலீடா இருக்கும். அது முதலீடு தான். அதன் பின்னர் அவங்க வந்து அதிலிருந்து அவங்க வந்து அந்த தொழிலை அபிவிருத்தி செய்யறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு பாருங்க. அதுதான் மீன் பிடிக்க கத்துக் கொடுப்பது. ஃபர்ஸ்ட் மீன் பிடிப்பதற்கு ஒரு முதலீடு. அது ஒரு 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 தூண்டில் வாங்குறதுக்கு காசு கொடுக்கணும் இல்லையா? அந்த தூண்டில் வாங்க யார் காசு கொடுப்பா? அந்த தூண்டில் வாங்க தான் இவங்க கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அது மீன் பிடித்து அந்த மீனை வியாபாரம் செய்து அதிலிருந்து அவங்க பன்மடங்கு பல லட்சங்களை உருவாக்குறதுக்கு இந்த தூண்டில் தான் முக்கியமா இருக்கு. முதலீடும் வந்துருது, தொடர் முதலீடும் இருந்துகிட்டு இருக்கு. அப்புறம் பண்றாங்களே மேம், மாநில பல்வேறு ஸ்கீம்ஸ் மூலமா நான் முதல்வன் திட்டத்துல உங்க லேப்டாப் கொடுக்கறதெல்லாம் பின்வாங்கிட்டாங்க, திருப்பி எடுத்துட்டாங்க. இன்னைக்கு மாநில அரசு ஏற்கனவே எடப்பாடியார் அவர்கள் நேரத்திலயும் சரி, அம்மையார் ஜெயலலிதா இருந்த டைம்லயும் சரி, மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுத்திருந்தாங்க. லேப்டாப் திட்டத்தை இல்லாம ஆக்கிட்டாங்க. இப்ப 5 வருஷமா லேப்டாப் கொடுக்கவே இல்லை. இனிமே நீங்க கடைசி மாசத்துல போய் கொடுத்தாலும் அது பிரயோஜனம் இல்லை. ஆகையால் அதே மாதிரி தாலிக்கு தங்கம் திட்டம், அந்த திட்டத்தையே நிறுத்திட்டாங்க, மூடு விழா கண்டுட்டாங்க. அம்மா உணவகம், அந்த திட்டத்தையும் மூடு விழா. அதுவும் பெண்களுக்கு தான் அதிகமா உதவியா இருந்துச்சு. வேலை பார்க்கும் பெண்களுக்கு ரொம்ப உதவியா இருந்துச்சு அம்மா உணவகம். நல்ல உணவு கிடைச்சிட்டு இருந்துச்சு குறைந்த விலையில. அதையும் மூடு விழா கண்டுட்டாங்க. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இன்னைக்கு ரேஷன்லயும் முறையான பொருட்கள் கிடைக்கிறது இல்லை. அப்படி நிறைய விஷயங்கள் வந்து இந்த அரசு வந்து மூடு விழா கண்டிருக்கு, கைவிட்டிருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இவங்க வந்து என்ன நல்லது செய்ய போறாங்க, என்ன நல்லது செஞ்சாங்க, ஒண்ணுமில்லாம ஆக்கிட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த அரசு எதுவுமே செய்யலைங்கிறதா நம்ம பார்க்க வேண்டிய ஒன்று. நிச்சயமா வந்து வரக்கூடிய தேர்தல்ல அதிமுக பாஜக தலைமையிலான கூட்டணி வந்து நிச்சயமா வெற்றி பெறுமையானால் அனைத்து திட்டங்களும் மக்களை சென்றடையும். எல்லா பாதுகாப்பும் பெண்களுக்கு வழங்குவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் ஏற்படுத்தப்படும். இவ்வளோ விஷயங்களை செய்யறதுக்கு காத்து கொண்டு இருக்கிற மத்திய அரசு நிச்சயமான சரியான ஒரு மாநில அரசு, விரோத போக்கை கடைபிடிக்காத ஒரு மாநில அரசு தமிழ்நாட்டை அமையுமே ஆனால் நிச்சயமாக இந்த தமிழ்நாட்டின் வளர்ச்சி என்பது பன்மடங்கு இருக்குங்கிறதுல இருவேறு கருத்து இல்லை. அரசியல் செய்வதை விட்டுவிட்டு மக்களுக்கான ஆட்சியை அமைப்பதற்கு கட்சிகள் முன்வர வேண்டும். அதுதான் இந்த வரக்கூடிய 26 தேர்தலை தீர்மானிக்கிறதா இருக்கணும். மேம், காலையில வந்து திரு செல்வ பெருந்தகை அவர்கள் வந்து ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா, காங்கிரஸுக்கு வந்து அங்க வந்து தோத்து போகல, நாங்க எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு அங்க கிடைக்கலன்னு தான் சொல்லணும், ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல ஆரம்பிக்கப்பட்ட கட்சி அல்ல காங்கிரஸ் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் முன் வச்சிருக்காங்க. இதை நீங்க எப்படி மேம் பாக்குறீங்க? முடியலங்கிறத வந்து சப்பக்கட்டு கட்டுற மாதிரி தான் இருக்குது. அது சரியான பேச்சே கிடையாது. அந்த அளவுல வந்து வெற்றி தோல்விங்கிறது தேர்தல் அரசியல்ல நிதர்சனமான ஒன்றுதான். அதை அப்படிதான் பார்க்கிறோம் நாங்க. மக்கள் எங்களுக்கு வாக்களிச்ச மக்கள் அனைவருக்கும் நன்றி வாக்களிக்காத மக்களுக்கும் நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தா அது அழகா இருக்கும். அதை விட்டுட்டு எங்களால முடியலங்கிறத அவங்க வந்து இயலாமைய வந்து வேற மாதிரி சொல்றாருன்னு தான் நம்ம பார்க்க வேண்டும். இல்ல மேம், எனக்கு நீங்க காங்கிரஸ்ல இருந்து உங்க பயணம் ஆரம்பித்ததுனால இந்த கேள்வியை முன்வைக்கிறேன். என்ன அப்படின்னா, பிஜேபி கம்பேரிட்டிவ்லி டு பிஜேபி எந்த இடத்துல காங்கிரஸ் ஒரு இது பின்தங்குறாங்க? இல்ல, பாஜகவை பொறுத்தவரை அதன் தலைவர்கள் இவராதான் இருக்கணும், இவங்க தான் வர முடியும், இந்த குடும்பத்தை சார்ந்தவங்க தான் வர முடியும், இப்படித்தான் இது பயணிக்க முடியும் அப்படிங்கிற கட்டாயம் இல்லை. இங்க யார் வேணா வேலை பார்க்கறவங்க, உழைக்கிறவங்க யார் வேணா தலைவர்களா வரலாம், உயர்ந்த பதவிகள்ல வரலாம். எல்லாருமே தொண்டன்கிற மனநிலையும் இருக்கு. பதவிகள் வரும்பொழுது அந்த தலைமை பண்புகளுக்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்வது, சாமானிய மக்களுடன் தொடர்புடையவர்களாக இருப்பது, இதுதான் பிஜேபியில பார்க்க முடிந்த ஒன்று. ரொம்ப சாமானிய மக்களாகவும் இருக்காங்க. ஸோ ஒரு தனியா கிரீடம் சூட்டிட்டு தனியா இருக்கக்கூடிய யாருமே இங்க இல்லை. அது பிரதமர் மோடியா இருந்தாலும் சரி, திரு அமித்ஷாவா இருந்தாலும் சரி, கடைக்கோடி பாஜக தொண்டனா இருந்தாலும் சரி, எல்லாரும் ஈக்குவலா இருக்காங்க. அதுல அவங்களுக்கு எந்த பெரிய வித்தியாசமும் இல்லை. அவங்க இன்னைக்கு நாங்க இருப்போம், நாளைக்கு நீங்க கூட வரலாம் அப்படிங்கிற அந்த நம்பிக்கையை விதைக்கக்கூடிய இடத்துல நிறைய அடுத்த கட்ட தலைவர்களை வளர்த்தக்கூடிய இடத்துல பாஜக இருக்கு. ஆகையால் ஆனா காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சில குடும்பங்கள் மட்டுமே அந்த உயர் பதவிகளை ஆக்கிரமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கு. தலைவர்கள்னா ஒரு சில குடும்பங்கள் மட்டும்தான் இருக்க முடியும், எல்லாராலையும் இருக்க முடியாது. இந்தந்த வசதிகள் படைச்சவங்க மட்டும்தான் இருக்க முடியும் அப்படிங்கிற சில அளவுகோல்ங்கிறது காங்கிரஸ்ல இருக்கிறதுனாலேயே ரெண்டு கட்சிக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கு.
காங்கிரஸை பொறுத்தவரை ஒரு ராயல் செட்டப்லேயே இருப்பாங்க. அதில் பெருசாக மாற்றங்கள் இருக்காது. உழைக்கிறவங்களுக்கு பொறுப்புகள் பதவிகள் வராத சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும், தொடர்ந்து இருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் இருந்தால் பரவாயில்ல, ஆனால் தொடர்ந்து பல ஆண்டு காலம் இருக்கும் பொழுது அது ஒரு தேய்மானத்தை தான் அடைய வேண்டிய கட்டாயம் வரும். ஆனால் பாஜகவில் கொஞ்ச நாள் உழைச்சிட்டா அதுக்கு அடுத்தடுத்த கட்டத்திற்கு அந்த தலைவர்கள் அங்கீகரிக்கப்படுவது பார்க்க முடிந்த ஒன்று தான். நிச்சயமாக ஒரு சாமானிய மனிதனுக்கான இடம் என்பது பாஜகவில் இருக்கு. இல்ல, தேர்தல் பரப்புரையின் போது திரு ராகுல் அவர்கள் குளத்துல குதிச்சு மீன்பிடி திருவிழால பங்கேற்றது, இந்த மாதிரியான ஒரு சாமானியர்களோட போக்குல இது பண்ணாரே மேம். அப்போ அதெல்லாம் எப்படி? அவர் நிறைய விஷயங்கள் சாமானியர்கள் போக்குல இருக்க மாதிரி நிறைய விஷயங்களை காமிப்பாங்க. ஆனாலுமே மக்கள் அவரை ஒரு ராயல் செட்டப்ல இருக்க மாதிரி தான் பாக்குறாங்க. அந்த மனநிலை மாற்றம்ங்கிறது பெருசா மக்கள்கிட்ட வரல. காரணம், உண்மையான மனநிலை மாற்றம் ஏற்பட்டாதான் மக்களிடமும் அந்த மனநிலை மாற்றம் இருக்கும். ஆகையால அதற்குண்டான சாமானிய மக்களை அணுகக்கூடிய அவங்க பிரச்சனைகளை கேட்கக்கூடிய இடத்தில் சாமானியர்கள் இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். அப்படிதான், அதுதான் செய்தியா தெரியுது. பிரதமர் மோடி அவர்களை அங்கீகரிக்கிறாங்கன்னா நிச்சயமா ஒரு சாமானியரை அங்கீகரிக்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் இருந்துகிட்டு இருக்கு. எப்படி, எந்த விதத்துல நீங்க சொல்றீங்க மேம்? சாமானியர், அதாவது மணிப்பூர் விஷயமா இருக்கட்டும், அங்க போய் பார்க்கலன்ற ஒரு குற்றச்சாட்டு இப்போ வரைக்குமே இருக்கு. இன்னொன்னு, இப்போ இந்த டெல்லி விவகாரத்திலையும் சரி, திரு அமித்ஷா அவர்கள் தான் பார்த்திருந்தாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம எப்படி எடுத்துக்கிறது? பூடான்ல போய் பேசுறாரு பிரதமர் மோடி, இந்த மாதிரி கண்டிப்பா நாங்க வேற அறுப்போம் அப்படின்றதெல்லாம் சொல்றாரு. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அவர் பூட்டான் பயணத்தில் இருந்த போதுதான் இந்த குண்டுவெடிப்பு சம்பவம் நடந்தது. அடுத்த நாளே அவர் திரும்பி வந்துடுறாரு. வந்துட்டு உடனே எல்லாரையும் போய் பார்த்திருக்காரு. ஆனால் நம்ம பார்க்கலன்னா சொல்லக்கூடாது, தவறான செய்தியை சொல்லக்கூடாது. அந்த வகையில் எல்லா பாதிக்கப்பட்ட எல்லா மக்களையும் பிரதமர் அவர்கள் போய் பார்த்துருக்காங்க. திரு அமித்ஷா அவர்களும் எல்லாரையும் சந்திச்சிருக்கிறாங்க. ஒரு துரதிருஷ்டவசமாக நடந்த ஒரு சம்பவம், மிகப்பெரிய படுகொலைகளை 12 இடத்துல நடத்துறதுக்கு இந்த தீவிரவாதிகள் திட்டமிட்டு இருப்பது. அந்த தீவிரவாதிகளை பிடிச்சிருக்கிறாங்க. என்னையே இப்போ பிடிச்சிருக்காங்க. அது நிறைய பேர் இன்வால்வ்டுங்கிறது தெரியுது. இதில் அவங்க எல்லாரையுமே பிடிக்கிற நடைமுறை நடந்து கொண்டு இருக்கிறது. இப்போ அப்படி இருக்கும் பொழுது தீவிரவாதத்தை வேற இருக்கணும் அப்படின்னு சொல்லி பிரதமர் சொன்னால் ஒழிய இந்த நாட்டில் நிச்சயமா அதற்குண்டான ஒரு பதில் என்பது பிரதமர் கிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்ப்பாங்க. அதை சொல்லியிருக்காரு. அவர் எங்க இருந்தாரோ அங்கிருந்தே சொல்லியிருக்காரு. அவர் வர்றதுக்கு முன்னாடியே, இந்தியாவை ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அதை உடனே அவர் பேசியிருக்கிறாரு. அதை நம்ம வரவேற்கணும். அந்த இடத்துல நிச்சயமா இந்த சம்பவம் என்பது மிகவும் மனதை உலுக்கக்கூடிய ஒரு கொடூரமான ஒரு சம்பவம். இது யார் செஞ்சிருந்தாலும் இது கடுமையான தண்டனைக்கு உட்படுத்துவது மட்டும் கிடையாது, இனி ஒரு சம்பவம் நடக்காம இருக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளை ஏற்படுத்தணும் திரு அமித்ஷா அவர்கள் உறுதிப்பட சொல்லியிருக்கிறாரு. ஆகையால நாம அந்த அளவுல தீவிரவாதத்திற்கு யாரும் துணை போகக்கூடாது. அதே நேரம் தீவிரவாதிகளை பிடிக்கும் பொழுது அவர்களுக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய யாரா இருந்தாலும் அவர்களும் தண்டிக்கப்பட வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். இறுதி கேள்வியாக, எஸ்ஐஆர் முறைகேடுனாலதான் அங்க வெற்றி பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு விமர்சனம் எழுகிறது. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? தேர்தல் ஆணையத்தின் மேல குற்றச்சாட்டு வைக்கக்கூடிய யாராக இருந்தாலும் அது தவறான ஒன்று. எஸ்ஐஆர்ங்கிறது இந்த தேர்தல் நடைமுறைய இன்னும் கொஞ்சம் தீவிரப்படுத்தி இருக்கு. சொல்ல போனா எல்லாரும் வாக்களிக்கணுங்கிற ஒரு மனநிலைக்கு கொண்டு வரப்பட்டிருக்காங்க. வெறும் 60-62% வாக்குகள் மட்டுமே பீகார்ல வரலாற்றிலேயே பதிவான வாக்குகளா இருந்த சூழ்நிலை மாதிரி கிட்டத்தட்ட 70% வாக்குகளை பதிவு பண்ணியிருக்காங்க. 8% இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னா காரணம் இந்த எஸ்ஐஆர் எக்ஸசைஸ் மூலமா மக்கள் எல்லாரும் போய் ஓட்டு போடணுங்கிற மனநிலைக்கு வந்திருக்காங்க. புதிய வாக்காளர்களையும் ஊக்கப்படுத்தியிருக்கு. அது மாதிரி இறந்தவர்களை நீக்கி இருக்காங்க. இரட்டை வாக்குகள், பல வாக்குகள் ஒரே வீட்டுக்குள்ள இருக்கிறது, இந்த மாதிரி தவறான வாக்குகள்லாம் நீக்கப்பட்டிருக்கு. ஆகையால எஸ்ஐஆர் சுப்ரீம் கோர்ட்டும் எஸ்ஐஆர் அங்கீகாரப்படுத்திட்டாங்க. அப்படி இருக்கும் பொழுது இதுல எந்த தவறும் இருக்க வாய்ப்பு இல்லை. எஸ்ஐஆர் மூலமாலாம் இவ்வளவு பெரிய வெற்றிய பெற்றாங்க. ஏதோ பார்டர்ல ஜெயிச்சா கூட எஸ்ஐஆர்னால ஜெயிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். இவ்வளவு பெரிய ஸ்வீப்பிங் விக்டரி எஸ்ஐஆர்னால வந்துச்சுன்னா சொன்னாங்கன்னா அப்ப மக்கள் ஓட்டே போடலையா? இவ்வளவு சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கு, மக்கள் ஓட்டு போட்டதுக்கான ஆதாரம் இருக்கு. அப்ப மக்கள் வாக்களிச்சது உண்மையா பொய்யா? அதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. அதனால இது குற்றச்சாட்டு வைக்கணுங்கிறதுக்காக வைக்கிறவங்க நிச்சயமா தேர்தல் ஆணையத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு ஒரு தேசியத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. அதே மாதிரி ஜனநாயகத்தின் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு மக்கள் வாக்களிக்கும் மக்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டா தான் பார்க்கணும். ஆகையால் இது மாதிரி குற்றச்சாட்டு வைக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக தவறான நபர்கள்.
அதை புறந்தள்ள வேண்டும், அதை ஒரு முக்கியத்துவப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. எஸ்ஏஆருங்கிறது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிற இந்த எக்ஸசைஸ்லயும் மக்கள் பங்கு பெற்று தங்களுடைய வாக்குகள் முறையா இருக்கணுங்கிற பட்சத்தில் அந்த ஃபார்மை மட்டும் ஃபில்அப் பண்ணி கொடுத்துருங்க, சைன் பண்ணி கொடுங்க. பாக்கி எல்லாருமே பூத் லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அதே மாதிரி ஒரு கட்சிக்கும் ஒரு BLA 2 கொடுத்துருக்காங்க, ஒரு BLA 1 ஒரு தொகுதிக்கும் கொடுத்துருக்காங்க. அவங்க எல்லாருடைய உதவியோட நீங்க அதை ஈஸியாவே அந்த ஃபார்மை சப்மிட் பண்ணிடலாம். எல்லாருடைய ஒரு வாக்கு கூட நமக்கு இல்லாம ஆயிடக்கூடாது, தகுதியான வாக்குகள். அதே மாதிரி இறந்தவர்கள், ஷிஃப்ட் ஆகி போனவங்க, இரட்டை வாக்குகள் இருப்பவர்கள், பல வாக்குகள் இருப்பவர்கள், இதெல்லாம் நீக்கப்படணும். அதுலயும் மக்களாகிய நாம் தான் உறுதியா இருக்கணும். தவறான வாக்குகளும் இருக்கக்கூடாதுங்கிறத நம்ம உறுதியா இருக்கணும். ஆகையால் மக்களின் உதவி என்பது இதில் தேவை என்பதை இந்த நேரத்துல நான் பதிவு செய்யறேன். தமிழகத்துல இது திமுக எதிர்க்கிறதுக்கு காரணம் என்ன மேம்? எஸ்ஐஆரை எதிர்க்கிறதுக்கு எஸ்ஐஆர் ஒரு பக்கம் எதிர்க்கிறோம்னு சொல்லிட்டு அவங்க BLA 2 அப்பாயின்மெண்ட் எல்லாம் பண்ணி BLOவும் அவங்க தான் அப்பாயின்ட் பண்ணாங்க. இது சொல்லப்போனா திமுகவுக்கு தான் சாதகமா இருக்க போகுது. அப்படி இருக்கும்போது எதற்காக இந்த போலி நாடகத்தை திமுக போட்டுக்கிட்டு இருக்குன்னு எங்களுக்கு தெரியல. ஆகையால் போலி நாடகங்களை போடுவதை விட்டுவிட்டு, மக்களை திசை திருப்புவதை விட்டுவிட்டு, எல்லோரு வாக்குகளும் உறுதி செய்யப்பட வேண்டும். வாக்கு இருக்கிறவங்க எல்லாரும் யாரையுமே விட்டுறாம இருக்கிறதுக்கு என்ன நடைமுறையோ எல்லா கட்சிகளும் அதுல ஈடுபடணுங்கிறத எங்களுடைய கோரிக்கை. அதுல எல்லா கட்சிகளோட BLA 2ஸும் ஃபீல்டுல போய் அவங்க BLAவோட இணைஞ்சு இந்த பணிகளை செய்து முடிப்பார்களே. ஆனால் நிச்சயமா ஒருத்தரோட வாக்கு கூட விடப்படாது. அந்த நம்பிக்கை எங்க எல்லாருக்கும் இருக்கு. நிச்சயமா எஸ்ஐஆருங்கிறது நல்லது விஷயத்துக்காக தான் நடக்குதே தவிர தவறான விஷயங்களுக்காக கிடையாது. இறந்தவர்கள் வாக்கு இன்னும் நிறைய இருந்துகிட்டே இருக்கு. 8 வருஷம் முன்னாடி எங்க ஹஸ்பண்ட் இறந்தாரு. அவரோட வாக்கு இன்னும் 2002ல இன்னும் இருக்கு. அதை நான் இப்போ அதை கண்டுபிடிச்சு அதை கன்ஃபார்ம்டா டெத் டிக்ளேர் பண்ணி அதை கொடுத்துருக்கேன். அதனால அவங்க அதை நீக்கிடுவாங்க உறுதியா. அது மாதிரி ஷிஃப்டட் ஒரு இடத்துல இன்னொரு இடம் ஷிஃப்ட் ஆகுறவங்க ஆட்டோமேட்டிக்கா அது ஷிஃப்டட்னு அந்த பழைய இடத்துல கொடுத்துடணும். கொடுத்துட்டு அவங்க புது இடத்து அது மாதிரி ஷிஃப்டட் வாக்குகள் அப்படியே இருக்கு. இறந்தவங்க வாக்கெல்லாம் அப்படியே இருக்கு. கடந்த 2-3 முறை நிறைய பேர் எங்க அந்த வாக்குகள்ல ஓட்டு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்க ஹஸ்பண்டோட வாக்குல ஓட்டு போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படி அதோட ஆதாரங்களை நான் இப்ப எடுக்கணும்னு நினைக்கிறேன். ஆனா 48 நாளுக்குள்ள நம்ம கொடுக்கணும் எந்த கம்ப்ளைண்ட்டும். அதனால இது பல ஆண்டு காலம் ஆனதுனால கொடுக்க முடியாது, கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். யார் அந்த வாக்குகளை மிஸ்யூஸ் பண்ணாங்கிறது கண்டுபிடிக்கிறதும் கஷ்டம். ஆகையால தவறுகள் ஏதாவது முறைகேடுகள் இருந்துச்சுன்னா ஃபார்ம் 7 ஃபில்அப் பண்ணி கொடுத்தா அந்த வாக்குகள் நீக்கப்படும். அதை நடைமுறையை பின்பற்றலாம். அதே நேரம் முறைகேடுகள் இருந்தா 48 எலெக்ஷன்ல முறைகேடு இருந்தா 48 நாளுக்குள்ள கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணா அந்த CCTV ஃபுட்டேஜ் எடுத்து பார்த்து அந்த தவறை சரியா தப்பாங்கிறத எலெக்ஷன் கமிஷன் பதில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால் மக்கள் அனைவரும் விழிப்புணர்வோட இது எல்லாமே பயன்படுத்திக்கணும். தமிழ்நாட்டில் விழிப்புணர்வான மக்கள் தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாருமே ஓரளவுக்கு படிச்சிருக்கோம். நிச்சயமா இந்த சிஸ்டமை கரெக்டா பயன்படுத்தி நம்ம இந்த எஸ்ஐஆரை கரெக்டா பயன்படுத்துவோம்னு நான் நம்புறேன். இன்றைக்கு நேரம் ஒதுக்கி எங்களோட பல்வேறு தகவல்களை பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி மேம். நன்றி, வணக்கம்.